ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் ஒரு சுவையான மட்டன் குழம்பு தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ரொம்ப சிம்பிளானது. குக்கரில் தான் நம்ம செய்ய போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து நல்லா மட்டன் வந்து வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு பவுலில் மாற்றிக்கோங்க எல்லாத்தையும். இப்போ வந்து இது தேவையான அளவு கொஞ்சமாக உப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மஞ்சத்தூள், அப்புறம் காரத்துக்கு கொஞ்சமாக மிளகாத்தூள், ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துட்டு, அப்புறமா கொஞ்சமாக தயிர், கெட்டியான தயிர் 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊறட்டும். நமக்கு மட்டன் நல்லா ஊறினா நமக்கு கொஞ்சம் சீக்கிரம் வெந்துடும். இப்போ வந்து ஒரு குக்கரில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். ஒரு 2லேருந்து 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் பட்டை, ஏலக்காய், பிரியாணி இலை, கிராம்பு, சோம்பு இது சேர்த்துட்டு நல்லா பொரியட்டும். பொரிஞ்சதும் ஒரு 20லேருந்து 30 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு குழம்பு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து வெங்காயம் சேர்த்தா போதும். இது தாராளமாக 2லேருந்து ஒரு 3 பேர் சாப்பிட்லாம். நல்லா வந்து ஒரு 2 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். நமக்கு வெங்காயம் சிம்மிலே வச்சு நல்லா வதக்கிக்கோங்க. பெரிய வெங்காயம் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் சேர்த்தா நமக்கு வந்து இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டு கொடுக்கும். அதனால் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறேன். இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இப்போ பழமாக 2லேருந்து ஒரு 3 தக்காளி சேர்த்துக்கோங்க. அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. உப்பு போட்டால் நமக்கு வந்து சீக்கிரம் வதங்கும். தக்காளியும் சீக்கிரம் வெந்துடும். இப்போ வந்து ஓரளவுக்கு தக்காளி வெந்துருச்சு. இங்கே பாருங்கள். இப்போ வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் ஆறுனதும் மிக்ஸி ஜாரில் சேர்த்து தேவைப்பட்டால் லைட்டாக நீங்கள் உப்பு சேர்த்துக்கலாம். அரைச்சி எடுத்து வந்துக்கலாம். இப்போ வந்து அதே குக்கரில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சேர்த்துட்டு இஞ்சி பூண்டு நசுக்கினதை வந்து சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். நல்லா 2 நிமிஷம் நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா சிம்லேயே வச்சு நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு இப்போ அரைச்ச மசாலா இருக்குது பார்த்தீங்களா, வெங்காயம் தக்காளி எல்லாம் அரைச்சோம் பார்த்தீங்களா, அந்த மசாலா வந்து சேர்த்துட்டு அதையும் நல்லா வந்து கொதிக்க விட்டுக்கலாம். தேவைப்பட்டால் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க. 2 நிமிஷம் நல்லா கொதிக்கணும். இப்போ வந்து மட்டன் நல்லா ஊறிடுச்சு, அரை மணி நேரத்துக்கு மேலேயே ஊறிடுச்சு. இப்போ அதையும் நம்ம இதோட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ்அப் பண்ணிக்கோங்க. 2 நிமிஷம் நல்லா இதிலே வந்து நமக்கு வந்து கறி வேகணும். தேவைப்பட்டால் நீங்கள் வந்து எண்ணெய் சேர்த்துட்டு கூட வதக்கிக்கலாம். நல்லா கொதிக்கட்டும். 2 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். இப்போ வந்து நான் அது சும்மா ஒரே 2 கத்திரிக்காய் மட்டும் சேர்த்துருக்கேன் வாசனைக்காக. இப்போ வந்து மஞ்சத்தூள், தனியாத்தூள் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். காரம் வந்து நம்ம வந்து ஏற்கனவே மட்டனில் சேர்த்துருக்கோம். தேவைப்பட்டால் நீங்கள் வந்து மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். நான் ஒரு கரம் மசாலா ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். அவ்வளோதான். வேறு எதுவுமே நான் அதில் சேர்க்கலை. மட்டன் மசாலாவோ இதுவும் பிரியாணி மசாலாவோ எதுவுமே நான் சேர்க்கலை. இப்போ இந்த குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு குழம்பு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுட்டு நல்லா கொதி வரட்டும். கொதி வந்ததும் குக்கர் போட்டு ஒரு 8 விசில் கூட நீங்கள் விட்டுக்கலாம். அந்தளவுக்கு கறி வேகணும் நமக்கு. நான் வந்து ஒரு 6 விசில் அளவுக்கு விட்டுட்டேன். இப்போ கடைசியாக கொத்தமல்லி தூவினா அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு சுவையான மட்டன் குழம்பு. நீங்களே வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.